சாந்தி. அவ்யக்த சமிகை 18 ஜூன் 2024. இன்றைய பகவானுடைய மகா வாக்கியம், लास्ट आते भी फास्ट जाने का सहज साधन है, सदा कर्म योगी बनकर रहना. நீங்கள் இறுதியில் வந்தாலும், இப்போ நம்ம எல்லாருமே அவ்யக்த பார்ட்டில் வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் கடைசியில் வந்தாலும், ஆனால் வேகமாக முன்னேறி செல்வதற்கான ஒரே ஒரு உபாயம் வழி என்னவென்றால் கர்ம யோகியாக இருப்பதாகும். கரம்பி கரோ और याद में भी रहो. ஆக நாம் கர்மங்கள் காரியங்களையும் செய்கின்றோம் மற்றும் அதன் கூடவே நினைவிலும் இருக்கின்றோம். कर्म में इतना बिजी न हो जाओ जो अपना ओरिजिनल स्वरूप भी विस्मृति में आ जाए. மற்றபடி நான் அப்படியே இன்னைக்கு வேலையில் நான் மூழ்கி போயிட்டேன், அதனால் எனக்கு சுத்தமாக இன்னைக்கு பாபா நினைவே இல்லை, இன்னைக்கு யோகாவே இல்லை, அப்படி சொல்லாதீங்க. நிறைய நான் காரியங்கள் செய்தேன், ஆனால் இடையிடையே கூடவே எனக்கு பாபா நினைவு இருந்தது, அப்படி நீங்கள் சொல்லணும். ஸோ நான் காரியத்தில் மூழ்கிட்டேன், அதனால் நான் மறந்துட்டேன்னு என்ன பண்ணக்கூடாதான், சொல்லக்கூடாது. अपनी आत्मिक स्थिति में रहकर शरीर का आधार लो, कर्मेंद्रियों से कर्म कराया, कर्म पूरा हुआ, न्यारे हो गए. அதாவது அதற்காக நம்ம என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து, நான் ஆத்மா எனக்கூடிய நினைவில் நிலைத்திருந்து, ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்து கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியங்களை செய்யுங்கள். அந்த காரியங்கள் முடிவடைந்தது மற்றும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுகின்றீர்கள். यही कर्म योगी की स्टेज सहज कर्मातीत बना देगी. நேற்று பாபா என்ன சொன்னார், கர்மயோகி கர்மாத்தீத், இதில் மாறி மாறி வாங்க என்னார். இன்றைக்கி அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆக அந்த ஒரு பயிற்சி வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்யணும்னா, நான் ஆத்மா, நான் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்துட்ருக்கேன். ஸோ இந்த ஒரு ஆத்மா அபிமானியினுடைய பயிற்சியை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, அப்போது அந்த வருவது போவது, அப்பப்போ நான் இந்த கர்ம இந்திரியங்களை உபயோகித்து காரியங்களை செய்தேன், எனக்கு இப்போ தேவையில்லை, அப்போ நான் ஆத்மா இந்த கண்களில் இருந்தோ, இந்த காதுகளில் இருந்தோ, அல்லது இந்த காலினுடைய செயல்பாடுகளில் இருந்தோ, இந்த கைகளை அசைப்பதில் இருந்தோ, இதுவற்றிலிருந்து நான் விடுபடுகிறேன். இதெல்லாமே என்னுடைய இந்த பப்பெட் ஷோவில் இந்த பொம்மைகள், இந்த உறுப்புகள் எல்லாவற்றிற்கும் நான் சில மணி நேரங்கள் அதற்கு ஓய்வு கொடுத்து விட்டு நான் ஆத்மா, நான் உள்ளே வந்துட்டேன். பாபா எப்படி ஆமைக்கு உள்ளடக்கும் சக்தி சொல்கிறார் இல்லையா, அது போன்று நான் கர்ம இந்திரியங்களை யூஸ் பண்ணுறேன், தேவையில்லைன்னும் போது அதிலிருந்து விடுபடுறேன். இந்த ஒரு பயிற்சி நீங்கள் செய்யுங்க. இதை செய்தீர்கள் என்றால் கர்மாத்தீத் நிலை அடைவது என்பது மிகவும் எளிதாக இருக்கும். जब चाहे कर्म में आए और जब चाहे न्यारे हो जाए. எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் கர்மத்தில் ஈடுபடுங்கள் மற்றும் எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது அவற்றிலிருந்து விலகிவிடுங்கள். ஸோ இது பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதாவது இன்னைக்கான பயிற்சி என்னவென்றால், நான் ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். அந்த ஒரு விழிப்புணர்வோடு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். ஸோ நம்ம எதையோ பார்க்குறோம், அப்போ ஆத்மா நான் பார்த்துட்ருக்கேன், நான் எதையோ கேட்குறேன், ஆத்மா நான் கேட்டுட்ருக்கேன், நான் பேசுகிறேன், ஆத்மா நான் பேச வச்சிட்ருக்கேன், நம்ம நடக்கிறோம், ஆத்மா நான் நடக்க வச்சிட்ருக்கேன், நம்ம கைகள் மூலமாக காரியங்கள் செய்கிறோம், ஆத்மா நான் செய்ய வச்சிட்ருக்கேன். இந்த விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு ஈடுபடுவது மற்றும் அதிலிருந்து விலகுவது அப்படிங்கிறது மிகவும் எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் ஆத்மா எனக்கூடிய அந்த விழிப்புணர்வோட கர்ம இந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்யக்கூடிய பயிற்சியை செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.